ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் गाइस, நாங்க எங்க நண்பர்களா சேர்ந்து எங்க காலேஜ்ல அலுமினி டே வரப்போதே வந்துருச்சு. இன்னைக்கு தான் நம்ம போறோம். இங்க பாருங்க ராகுல், இங்க பாருங்க நான் ஹாய் சொல்றேன். ஹரி இங்க பாருங்க நண்பர்களே, ஹரி சுனில் ஹாய். காருக்குள்ள போயிட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். நண்பர்களே இங்க பாருங்க காருக்குள்ள ஏறியாச்சு. எல்லாரும் நண்பர்களோட நாங்க எல்லாரும் எங்க கேடிஆர் காலேஜ்ல போயிட்டு அலுமினி டேக்கு நாங்க போறோம். ஹரி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹரியை கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. நான் கட்டி பிடிக்கிறோம். ராகுல் அப்படியே கண்ணாடி எல்லாம் போட்டு பலமா இருக்கிறாரு. அவ்வளவுதான் வாங்கியாச்சு. இப்போ ஹரி போட்டு இன்னைக்கு 2 போட்டோ எடுத்து இன்னைக்கு ஸ்டோரி போட்டுருவான். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து அலுமினி டே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நல்லா இருந்ததுன்னா நாங்கள் அலுமினி டேக்கு போவோம். நல்லா இருந்தால் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு வேற எங்கேயாவது போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். பார்க்கலாம் நண்பர்களே. சுனில் ஒரு வார்த்தைகள். ரொம்ப நாள் கழிச்சு வேற. ராகுலே டே பார்த்து போடா நண்பர்களே. பாருங்க பயமா ஓட்டுவான் ராகுல். ராகுலே பயமா கூட வரதுக்கு பயப்படாத. பர்வத மலையில வெறும் 4 வாட்டி தான் எங்களுக்கு உயிருக்கு பயந்தோம் நாங்க. அவ்வளவுதான் ராகுலாவது நாங்க இதுக்கு பார்த்துட்டு வந்துருவோம். இதெல்லாம் போயிடுவோம். அவ்வளவுதான் எதுக்கு பார்த்துட்டு வந்துருவோம். கிளியர் அது நம்ம சொன்னா உண்மையும் நடந்துச்சுன்னா பயமா இருக்கு. சொல்லல சாவ பார்த்துட்டு வருவோம். சுத்துருவோம். வாயில வராது. ஹரி அப்படியே அழகா இருக்கடா. அப்படியே இப்போ ஹரி பெண்கள் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப கவர போறாங்க. லைட்டா முன்னாடி ஓட்டி காட்டுறேன். பாடுறா கைஸ், ஹரியோட பாட்டு திரும்பி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. பாடுங்க பாட்டுடா. பாட்டு போனேன் பாட்டு பண்ணுகிறான் நண்பர்களே. ஒரு வழியா நாங்க காலேஜுக்கு நல்லா பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. ஹரி அப்பளம் சூப்பரா இருந்தது, எடுத்துட்டு வந்தோம். ஸ்நாக்ஸ் வந்தாச்சு. இப்போ எங்களை உள்ள விடுவாங்களான்னு தெரியல. காரோட விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேட்டாக்கா ஒரு செலிபிரிட்டி இருக்கேன்னு நாங்கள் சொல்லலாம். சீஃப் கெஸ்ட்டுங்க என்ட்ரின்லாம். அவ்வளோதான். நான் தானே போலாம் தெரியலையே. பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? பாருங்க நண்பர்களே, காலேஜுக்கு நல்லா பொண்ணு பார்க்க வந்த மாதிரி அப்படியே அழகா அடக்கொடக்கமா வந்திருக்கா பாருங்களேன். ஆனா மூஞ்சி மட்டும் தான் பொறிக்க மாதிரி இருக்கும். வந்தாச்சு தீபாவளி போலாம் நண்பர்களே. ஆமா நண்பர்களே, போத்தீஸ் புதுசா வந்து பாடியில் ஓபன் பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு அது பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம போலாம். நம்ம ஆடிட்டோரியமா போனோம். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வந்துருக்கலாம்டா. ஆமா ரொம்ப சீக்கிரம். காலேஜ் என்ன பண்ண போறோம் என்ன எதுவும் தெரியல. ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, கிளம்பி வந்துட்டோம். நாங்க எல்லாருமே கிளம்பிட்டு வந்துட்டோம்டா. ராகுலோட லுக் பாருங்க. அப்படி வேலைக்கெல்லாம் போயிட்டு மாறிட்டான் ராகுல். அழகாயிட்டான். சொன்ன நண்பர்களே இங்க பாருங்களேன். அப்படி கல்யாண கலை வந்துச்சு ஹரிக்கு. அப்படியே பாரு, சிரிச்சுட்டே வர்ற ஹரி. சிரிச்சுட்டு இங்க பாக்கணும். அவ்வளவுதான். கன்னி பெண்கள் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ ஃபோன் ஆடுறான்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவ? இது எங்க பார்த்தேன்? ஃபேமஸ் செலிபிரிட்டி அவர் யூடியூப்ல பார்த்து தானே? இல்ல யாரோ ஸ்ரீஹரி அஃபிஷியல் சாரி. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த ஏழுமா அந்த பாட்டு தானே வரும். இது 7ஆம் அறிவுல பாட்டு வரும். நான் போய் ஆடுறேன். 8 அப்படின்னு வரும். நீங்க போய் ஆடுறியா? நான் உனக்கு வீடியோ எடுக்கிறேன். போய் ஆடு. போ கைஸ். இங்கே வந்து டெக் பார்க் முன்னாடி வந்து ஆடணும். நல்லா ஃப்ரேமிங் வச்சுட்டா பலமா ஆடு. அவ்வளோதான். இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல நம்ம வந்தாலே இதோட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏடா அவ்வளோ ஃபோட்டோ நண்பர்களே. நாங்கள் போயிட்டு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐடி கார்டு. இது வந்தாலே ஐடி கார்டு போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஐடி கார்டு போட்டால் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருமே வரல எங்கள் கிளாஸ் வந்து. நாங்கள் 4 பேர் தான் வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க நம்மளுக்கு சோறு கொடுத்துருக்காங்க. சோறு, டீ, இது என்னமோ ரொட்டி, ரோல். இங்கே பாருங்க நண்பர்கள், உலகம் உருண்டை
உலகம் உருண்டைன்னு அமெரிக்காவில் கண்டுபிடிக்கல, எஸ்ஆர் வடப்பள்ளி காட்டா கொடுத்துட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. காலேஜில் நீங்கள் வந்து ஒரு பேலஸ் பார்த்துருக்கீங்களா? அது இந்த காலேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து ஒரு பேலஸ். ஓ மை காட், எதுக்கு இது கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. லவ்வர்ஸ்க்காக இங்கே எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க. காலேஜே லவ்வர்ஸ்க்காக தான் கட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய பில்டிங், இது பெரிய பில்டிங், இங்கே ஒரு பேலஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஸ்டோரி போட்டுப்போம், அதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும். A few moments later. நண்பர்களே, வீட்டிலேருந்து வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தோம். காலைல சாப்பிடல, அதனால சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து பாருங்களேன், இதுதான் வந்து நண்பர்களே ஜாவா கேன்டீனு. பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த சப்வே இந்த கடை இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கடைகள் இருக்கும். இங்கே இருக்கோம்ல நண்பர்கள், இங்கே வந்து நம்ம வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு சொன்னல, அது நம்ம வந்து இது சில்லி சிக்கன் இங்கே வாங்கலாம், சரி உட்காந்து சாப்பிட்லாம், காலைல சாப்பிட்லேருந்து நம்ம வாங்கலான்னு வந்துட்டோம். 110 ரூபாவும் நண்பர்களே. அதில் எங்கே 2 பேர்னா காரில் இருக்கானுங்க 2 பேர். அவங்க 2 பேர் அங்கே இருக்கானுங்க. நாங்கள் இங்கே வந்து இது சிக்கன் ரோல் இருக்குல்ல, இது ஒரு நாள் ஒரு என்ன இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது நண்பர்களே, காட்டா கொடுத்துல அந்த விளாக் கூட போட்டிருக்கோம். அப்போ வரும்போது இந்த இடத்துல வந்து இந்த சிக்கன் ரோல் சாப்பிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதுதான் சிக்கன் ரோல். இது 2 பாதியாக நாங்கள் கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அது பாதி இது பாதி. இது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் நண்பர்களே. எவ்வளோ இருக்காரு, நல்லா இருக்கா? சாப்பிட்டே தெரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நண்பர்களே சொன்ன மாதிரியே இங்கே பாருங்க, சில்லி சிக்கன் சப்பாத்தி வாங்கியாச்சு. இந்த நாங்கள் 4 பேரும் இப்போ உணவு உண்ட போகிறோம். உணவு சாப்பிட்டு விட்டு நாங்கள் வந்து இப்போ 11 மணி ஆயிடுச்சு நண்பர்கள். இன்னும் நாங்கள் உள்ளே போகல. ஐடி கார்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் நாங்கள் உள்ளே போவோம், உட்காந்துக்கிறோம். சீஃப் கெஸ்ட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். தெரில சீஃப் கெஸ்ட், நான் போனால் தான் எல்லாம் உட்காந்து. ஆமாடியா. ஓகே நண்பர்களே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் என்ன நடக்குதுன்ட்டு. என்ன நடக்குது தெரியல. நாங்கள் 4 பேர் காரில் கீரில் சுற்றினே தான் கிளம்புறோம் ஃபுல்லாக. மூஞ்சா பாரு, அவ்வளோதான், வேண்டாம். என்ன பசிக்குதா? ஏய், அவங்க உள்ள விட மாட்டாங்கடா, அப்புறம் லேட்டாக போனா. நண்பர்களே, ஆடிட்டோரியம்ல வந்தாச்சு நண்பர்களே. 4 பேர் வந்து உக்காண்டோம். இங்கே நிறைய சீட்டு காலியாக இருக்குது, யாருமே வரல போல். முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஃபில்லாக இருக்குது, மற்றபடி யாருமே இல்லை. எல்லாம் வந்து பேசுகிறாங்க. அலுமினிட்டினா வந்து பேச தான் செய்வாங்களோ. ஆடலும் போட்ட நிகழ்ச்சியெலாம் இருக்காதா? என்ன இருக்காதா? டான்ஸ் ஷோ கொடுப்பாங்க, அவார்ட்ஸ். அப்போ நானும் யூடியூபர், நானும் இது வாங்கிப்பேன் அவார்டுக்கு. அவார்டு கொடுப்பாங்க. கைஸ், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எதுவும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எனக்கு தண்டம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாங்கள் எதோ பேசுகிறாங்க, அப்படியே கேட்போம், அவ்வளோதான். நாங்கள் இப்போ ஏன் இங்கே உட்காந்துருக்கோன்னா, 1 மணிக்கு எங்களுக்கு வந்து ஏதோ கிஃப்ட் தரேன்னாங்க. 1 மணி வரைக்கும் இங்கே இருந்தோன்னா. ஆனால் அந்த கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் இங்கே லஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கோம். இது பாருங்க, அவன் ஒரு வேலையை பார்த்துருக்கிறது தான். மணி தூங்கிட்டார் இவர் ஒருத்தர். இவன் இங்கே பாருங்க, வா காட்டு இங்கே பாருங்க நண்பர்களே, ராகுல் எவ்வளோ ஐயோ இங்கே வந்து பேசுகிறாங்க. எங்கள் எல்லாருக்கும் செம்ம தூக்கம் வருது. சில்லி சிக்கனும் சப்பாத்தி சாப்பிட்டு வந்தோமா, அதனால பயங்கரமாக சொக்குது எல்லாருக்கும். கடலெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் கவனிக்கணும் எல்லாரும், ஓகேவா? அதனால் அவங்க சொல்கிறத நம்ம கவனிக்கணும். நம்மளுக்காக தான் சொல்கிறாங்க அட்வைஸ். நண்பர்களே, ஆதித்யா டிவியில் ஆதவன் ஒருத்தர் வருவார்ல, இங்கே காட்டுறதுக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஏதோ இவர் இங்கே வந்திருக்காங்க நண்பர்களே. அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரும் எஸ்ஆர்எம்ல படிச்சிருக்காரு போல். இங்கேருந்து ஒன்றுமே தெரியல தூரமாக, ஆனால் அவரு தான். இது மாதிரி இந்த கவர்மெண்ட் போலீஸ் கப்பல் போட்டு இதெல்லாம் ஒன்னோடதான் இருக்குதா? ஆனா இந்த சட்டை போட்ட கூலிங்க ஏன் ஆடுங்க? తెలుగు డైలాగ్ కొడుది చెప్పండి వారికి. సెంటర్ అయినా స్టేట్ అయినా పొజిషన్ అయినా అపోజిషన్ అయినా పవర్ అయినా పవర్ అయినా నేను దిగినంత వరకే. వన్స్ ఐ స్టెప్ ఇన్ హిస్టరీ రిపీట్స్. జై బాలయ్య, ஜெய் போய் சொன்ன படிக்கிறது தவிர எல்லா படத்தையும் பார்க்க வேண்டியது. அதனால பயிருக்கு பத்திக்கு வித்தியாசம் தெரியாத வழிபாடு
துணிவிருந்தால் தோழியை மனதிருந்தால் எடுத்துக் கொள்வது வாழை தடுத்துக் கொள்வது சாவை நண்பர்களே சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். இங்கே பயங்கரமாக கூட்டமாக இதான் நண்பர்களே சாப்பாடு டோக்கனு. சாப்பாடு டோக்கனு ஃபுல்லாக பாருங்கள். சாப்பாடு ஃபுல்லாக லைனில் நிற்கிறாங்க. நாங்களும் நின்று சாப்பிட வரோம். குடுகுடுன்னு ஓடி வந்து நின்னா அல்ப மாதிரி இருக்கும்னு டீசெண்டாக குடுகுடுன்னு வந்தோம். நண்பர்களே சார் அவங்களை கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னல, இதான் நண்பர்களே அந்த கிஃப்ட்டு. நண்பர்களே இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் டிஷர்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு டைரி, ஒரு ப்ளூ கலர் டைரி கொடுத்துருக்காங்க. ஒரு கீ செயின் வேறடா. கீ செயின். அதுக்கப்புறம் இருங்க ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஸ்வீட்டோ இல்லை பிஸ்கெட்டோ ஏதோ கொடுக்கும் நண்பர்களே. எஸ்ஆர்எம் இதெல்லாம் தருதா? நன்றி. இப்போ தான் எஸ்ஆர்எம் படித்ததுலேயே சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஓசியில் ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு. சார் பாய் சார். அப்படியே ஒரு பாய் சொல்லுங்கள் சார். ஞாபகார்த்தமாக ஒரு வீடியோ அப்படி செல்ஃபி எடுத்துக்கலாம்.